வணக்கம். மழை காலங்களில் லாஸ்பேட்டை பகுதியிலிருந்து வரும் மழைநீர் காமராஜ் நகர் தொகுதிக்குட்பட்ட ரெயின்போ நகர் மற்றும் கிருஷ்ணா நகர் உள்ளிட்ட பகுதிகளில் தேங்காத வண்ணம் இருக்க மழைநீரை வெளியேற்ற புதைக்கப்படும் பைப்லைன் பணியை சட்டமன்ற உறுப்பினர் ஜான்குமார் ஆய்வு செய்தார். புதுச்சேரியில் மழை காலங்களில் லாஸ்பேட்டை பகுதியிலிருந்து வரும் மழை நீரானது காமராஜ் நகர் தொகுதிக்குட்பட்ட ரெயின்போ நகர், கிருஷ்ணா நகர் உள்ளிட்ட பகுதிகளில் சூழ்ந்து வெளியேற வழியில்லாமல் அப்பகுதி மக்கள் கஷ்டப்பட்டு வந்தனர். இந்நிலையில் பல வருடமாக உள்ள இந்த பிரச்சினைக்கு தீர்வு காணும் வகையில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு பாரத பிரதமர் நரேந்திர மோடியின் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் 9 கோடி மதிப்பில் முதல்வர் ரங்கசாமி, பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் ஆகியோர் மழைநீரை வெளியேற்ற ராட்சச மோட்டார்கள் கொண்டு நீரை வெளியேற்றும் பணிக்கான பூமி பூஜையை தொடங்கி வைத்தனர். அதன் ஒரு பகுதியாக கிழக்கு கடற்கரை சாலையில் மழைநீர் வெளியேற்றுவதற்கு பைப் லைன்கள் புதைக்கப்பட்டு வருகின்றது. இந்நிலையில் பைப் லைன்கள் புதைக்கும் பணி காமராஜ் நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் முதல்வரின் பார்லிமென்ட் செயலாளருமான ஜான்குமார் இன்று நேரில் சென்று பார்வையிட்டார். அப்பொழுது அதிகாரிகளிடம் பணியினை விரைந்து முடிக்குமாறு அவர் கேட்டுக்கொண்டார். நிகழ்ச்சியின் போது உதவி பொறியாளர் சம்பந்தம், இளநிலை பொறியாளர் பாரதி மற்றும் பாஜக நிர்வாகிகள் மற்றும் பகுதி பொதுமக்கள் திரளாக உடனிருந்தனர். வணக்கம். இப்போ நம்ம இந்த ரெயின்போ நகர், கிருஷ்ணா நகரில் அந்த தண்ணி வர்றதுக்கு நம்முடைய நாட்டு முதல்வர் அவர்களும் பிடபிள்யூ மினிஸ்டர் அவர்களும் அது அன்றைக்கி ஓப்பன் பண்ணிட்டு போனாங்க. ஸோ இப்போ மத்திய அரசுடைய சுமார் திட்டம், நம்முடைய பாரத பிரதமருடைய சுமார் திட்டத்துக்கு நமக்கு இந்த பணம் ஒதுக்கி இருக்கிறாங்க. இங்கேருந்து நேரம் நம்முடைய அந்த கொக்கு பார்க்கு பாருங்க, அந்த கொக்கு பார்க்கு நேரம் பைப் போட்டு வரோம். இந்த பைப் இங்கேருந்து போடுறது, இந்த பைப்ல இருந்து நம்ம எங்க இருக்க போறோம்னா லாஸ்பேட்ல ஒரு தண்ணி, அந்த தண்ணிக்கு வர இடத்த ஒரு மிகப்பெரிய தொட்டி கட்டிட்டு அந்த தண்ணி அங்கே ஸ்டே பண்ணிட்டு அங்கேயாவது பம்பிங் பண்ணி அதை தள்ள போறோம். இப்போ அந்த வேலை தான் நடைபெற்று கொண்டு இருக்குது. இப்போ எப்படி அந்த பைப் உள்ள லாக் பண்றாங்க இடத்த இப்போ நீங்க பார்க்கலாம். பாருங்க. லாக் பண்ணியாச்சு. இதே மாதிரி ஒவ்வொரு பைப்பும் ஒரு நாளைக்கு 20 பைப்பு தான் லாக் பண்ணிக்கிறாங்க. அதே மாதிரி இன்னும் ஒரு 10 நாளுக்குள்ள இந்த வேலை கம்ப்ளீட் ஆகிடும். ஸோ இனிமேட்டு ஒரு 10 நாளுக்கு பிறகு பெய்கிற அத்தனை மழையும் டோட்டலாக நமக்கு லாஸ்ட் சைட்லேருந்து வர்ற மழைகள் அத்தனையும் நேராக கொக்கு பார் வழியாக அங்கே பெரிய காவைக்கு இந்த பைப் வழியாக அந்த தண்ணி தள்ளிடும். ஜீவானந்தம் அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்ற மாநில அளவிலான அறிவியல் கண்காட்சியை கல்வித்துறை அமைச்சர் நமச்சிவாயம், சட்டமன்ற உறுப்பினர் ரிச்சர்ட்ஸ் ஜான்குமார் ஆகியோர் துவக்கி வைத்து மாணவர்களை பாராட்டினர். புதுச்சேரி அரசு கல்வித்துறை சார்பில் ஜீவானந்தம் அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் மண்டல மற்றும் மாநில அளவிலான அறிவியல் கண்காட்சி துவக்க விழா இன்று நடைபெற்றது. பள்ளி தலைமை ஆசிரியர் முன்னிலையில் நடைபெற்ற விழாவில் கல்வித்துறை இயக்குநர் ருத்ரகவுடு, இணை இயக்குநர் சிவகாமி ஆகியோர் முன்னிலை வகித்தனர். விழாவில் சிறப்பு விருந்தினர்களாக கல்வித்துறை அமைச்சர் நமச்சிவாயம், தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ரிச்சர்ட்ஸ் ஜான்குமார் ஆகியோர் கலந்து கொண்டு கண்காட்சியை துவக்கி வைத்து மாணவர்களின் அறிவியல் படைப்புகளை பார்வையிட்டு பாராட்டினார்கள். மேலும் சிறப்பு விருந்தினராக அறிவியலாளர் பத்மஸ்ரீ மயில்சாமி அண்ணாதுரை கலந்து கொண்டு அறிவியல் படைப்புகளை பார்வையிட்டு மாணவர்களிடம் உரையாடினார். இதில் ஆசிரியர்கள் மற்றும் நகரம், கிராமப்புற பகுதிகளை சேர்ந்த மாணவர்களின் 432 படைப்புகள் இடம்பெற்றிருந்தன. விழாவில் ஆசிரியர்கள், பெற்றோர்கள் உட்பட மாணவர்கள் திரளாக கலந்து கொண்டனர். உலகிற்கு பல அறிவியல் கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிக்க வேண்டிய அவசியமும் அவசரமும் இளைஞர்களுக்கு உள்ளது என முன்னாள் இஸ்ரோ தலைவர் மயில்சாமி அண்ணாதுரை தெரிவித்தார். புதுச்சேரி ஜீவானந்தம் அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் மாநில அளவிலான அறிவியல் கண்காட்சியில் பங்கேற்ற முன்னாள் இஸ்ரோ தலைவர் மயில்சாமி அண்ணாதுரை மாணவர்களின் அறிவியல் படைப்புகளை பார்வையிட்டு உரையாடினார். அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அறிவியல் தொழில்நுட்பம் என்பது கேள்வியில்தான் ஆரம்பிக்கும் என்றும், எந்த பள்ளியில் படித்தாலும் அறிவியல் சார்ந்த விஷயங்களை செய்ய நிறைய வாய்ப்பு இருப்பதாக தெரிவித்தார். உலகத்தில் அதிக இளைஞர்களை கொண்ட நாடு இந்தியா என்றும், அறிவியல் கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிக்க வேண்டிய அவசியமும் அவசரமும் இந்திய இளைஞர்களுக்கு உள்ளதாக குறிப்பிட்டார்.
மேலும் பல்வேறு மாநிலங்களில் அறிவியல் ஆர்வமுள்ள மாணவர்களுக்காக தனி அமைப்பு தொடங்கப்பட்டு உள்ளதாகவும் அதில் தன்னை இணைத்துக் கொள்ளப் போவதாகவும் தெரிவித்தார். முன்னெடுப்புல இங்கே பள்ளியினுடைய அரசு பள்ளி மாணவர்கள் அவர்களுடைய அறிவியல் கண்காட்சியும் அப்புறம் அவங்களுடன் கலந்துரையாடுவதும் நிகழ்ச்சி பண்ணியிருந்தாங்க. அது வந்து இருக்கக்கூடிய அமைப்பில் எவ்வளோ நிறைய மாணவர்களுக்கு போய் சேரும்படியாக கொடுத்தாங்க. அது முக்கியமாக அரசு பள்ளியில் படிச்சிருந்தாலும் குழந்தைகள் மிக மிக சிறப்பாக கேள்வி கேட்கறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா அறிவியல் தொழில்நுட்பங்கிறது கேள்விகள் தான் ஆரம்பிக்குது. அந்த வகையில் அவங்க வந்து சமுதாயம் சேர்ந்த கேள்விகளும் அவங்களுடைய படிப்பு சார்ந்த கேள்விகளும் அவங்க கேட்கும் பொழுது அந்த ஆர்வமும் அந்த தூண்டுதலும் அதுக்கான முன்னேற்பாடு செஞ்ச கல்வித்துறையும் சிறப்பாக நிகழ்வு நல்லா இருந்துச்சு. அது ஊடகமும் வந்து அது அவங்களுக்கு முன்னெடுப்பாக கொடுக்கும் பொழுது இந்த குழந்தைகள் அவங்க எந்த பள்ளியில் படிக்கிறோம் முக்கியம் இல்லை, பள்ளிங்கிறது அரசு தனியார் தாண்டி எந்த பள்ளியில் படித்தாலும் நம்மளால் வந்து நிறைய செய்ய முடியும். செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது. வாய்ப்புகள் கொடுப்பதற்கு சமுதாயமும் அரசும் உதவுறாங்க. இதை நாம் எடுத்துகிட்டு போனோம்னா நம்முடைய பாரதத்தின் எதிர்காலத்தில் நம்ம சிறப்பாக இருக்க முடியும். ஏன்னா உலகத்திலே அதிகமான இளைஞர்கள் இருக்கக்கூடிய நாடு இன்னும் சில காலத்துக்கு இந்தியாவாக தான் இருக்க போகுது. அவங்க தான் வந்து உலகத்திற்கு தேவையான பல அறிவியல் கண்டுபிடிப்புகள் கண்டுபிடிக்க வேண்டிய அவசியமும் அவசரமும் இருக்குது. கோவிட் காலம் அதை மிக மிக சிறப்பாக சொல்லியிருக்கு. கோவிட் விட்டு தாண்டி வந்துட்டோம். இப்போ நம்மளும் தாண்டி வந்தது எல்லாமே உலக நாடுகளுக்கும் அதற்கான பதில் கொடுத்துருக்குறோம். இதை வந்து இளைய தலைமுறை சரியாக புரிஞ்சுக்கிட்டு 2-3 வருடங்களாக இந்த கல்வி கொஞ்சம் தடப்பட்டிருந்தாலும் கூட இன்னும் புது வேகத்தில் போவதற்கான அறிவியல் தொழில்நுட்பம் மூலியமாக கல்வித்துறை எப்படி போகணும்னு முயற்சி பண்ணுறாங்க. ஆசிரியர்களும் அதில் பங்கெடுக்கிறாங்க, பள்ளிகளும் அதில் பங்கெடுக்குது. குழந்தைகளை சரியாக வரும்பொழுது அதை ஊடகம் ஊக்குவிக்கும் பொழுது எல்லாம் சிறப்பாக போகும். இதற்கு நீங்கள் இவ்வளவு திரளான ஊடகம் வந்து பாண்டிச்சேரியில் வந்தது எனக்கு மகிழ்ச்சி, வாழ்த்துக்கள். சார், ஒரு அரசு பள்ளி மாணவங்க கிட்ட வந்து நீங்கள் தனி அமைப்பை ஏற்படுத்துவீங்களா, உதவி செய்வீங்களான்னு கேட்டதுனால அதை பற்றி உங்கள் கருத்து? இல்லை, அது வந்து மிக மிக சரியான கேள்வி. என்ன தனி மனிதனாக நான் அங்கங்கே போயிட்டு இருந்தாலும் கூட இப்போ வந்து இந்த வகையில் வந்து நிறைய தன்னார்வ அமைப்புகளை பார்க்க முடியுது. அதுவும் கல்வித்துறையுடைய அதிகாரிகளும் கூட இப்போ அது மாதிரி சேர்ந்து செய்ய முடியும் அப்படிங்கிற நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம். அநேகமாக அதற்கான முன்னேற்பாடுகள் ஒவ்வொரு மாநிலத்தில் நடக்கும்னு நினைக்கிறேன். வரும்பொழுது அதில் என்ன இணைத்துக் கொள்வதற்கு நான் தயார் அப்படின்ட்டு அங்கே சொல்லியிருக்கேன். இந்த மாணவிகட்டும் அதை சொல்லியிருக்கிறேன். ஏன்னா விண்வெளித்துறை விட்டு வெளியே வந்துட்டேன். 40 ஆண்டுகள் எனக்கு அதற்கான வசதிகளை செஞ்சு கொடுத்தது இந்தியா தான். திரும்ப இந்தியாவுக்கு செய்யணும் அப்படின்னா நான் காசு பணத்தை விட என்னோட நேரத்தை என்னால் ஒதுக்க முடியும். அதை கண்டிப்பாக சொல்ல முடியும். கண்டக்டர் தோட்டம் அரசு குடியிருப்பில் நடைபெறும் புனரமைப்பு பணிகளை ஆய்வு செய்த தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் நேரு விரைந்து பணிகளை முடிக்குமாறு அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார். புதுச்சேரி நகர பொலிவுறு திட்டத்தின் கீழ் பொதுப்பணித்துறை மூலம் உருளையன்பேட்டை தொகுதிக்குட்பட்ட கண்டக்டர் தோட்டம், பிரியதர்ஷினி நகர் அரசு குடியிருப்பில் புதிய குடிநீர் மற்றும் கழிவுநீர் குழாய்கள் அமைப்பது, புதிய தரை அமைப்பது உள்ளிட்ட பல்வேறு புனரமைப்பு பணிகள் நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் நேரு அதிகாரிகளுடன் சென்று புனரமைப்பு பணிகளை ஆய்வு செய்தார். மேலும் விரைந்து பணிகளை முடிக்குமாறு அதிகாரிகளை அறிவுறுத்தினார். இந்த ஆய்வின் போது பொதுப்பணித்துறை அதிகாரிகள், மனிதநேய மக்கள் சேவை மைய நிர்வாகிகள் உட்பட அப்பகுதி மக்கள் உடனிருந்தனர். புதுவையில் குளிர்கால கபடி போட்டியில் பெரியார் பேந்தர்ஸ், பாஞ்சால பிரைட் அணிகள் வெற்றி பெற்றன. புதுவை உப்பளம் ராஜீவ்காந்தி உள்விளையாட்டு அரங்கில் யுவ கபடி மற்றும் புதுவை மாநில கபடி சங்கம் சார்பில் குளிர்கால தொடர் நேற்று முன்தினம் தொடங்கியது. இதில் தமிழ்நாடு, புதுச்சேரி, கர்நாடகா, ஹரியானா உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களில் இருந்து 10 அணிகள் கலந்து கொண்டு விளையாடி வருகின்றன. அதன்படி நேற்று முதல் போட்டியில் பெரியார் பேந்தர்ஸ், பழனி டஸ்கர்ஸ் அணி மோதினர். இதில் 36க்கு 34 என்ற புள்ளிகள் பெற்று பெரியார் பேந்தர்ஸ் அணி வெற்றி பெற்றது. இரண்டாவது போட்டியில் கசிரங்கா, ரோனியஸ், பாஞ்சால பிரைட் அணிகள் மோதினர். இதில் 30க்கு 39 புள்ளிகள் பெற்று பாஞ்சால பிரைட் அணி வெற்றி பெற்றது. மூன்றாவது போட்டியில் ஆரவள்ளி, ஆரோஸ், விஜயநகர வீரிஸ் அணிகள் மோதினர். இதில் 49க்கு 22 புள்ளிகள் பெற்று ஆரவள்ளி ஆரோஸ் வெற்றி பெற்றது. நான்காவது போட்டியில் ஹம்பி ஹீரோ, சோழ வீரன் அணிகள் மோதினர். இதில் 44-32 புள்ளிகள் பெற்று ஹம்பி ஹீரோ அணி வெற்றி பெற்றது. ஐந்தாவது போட்டியில் தடோவா டைகர்ஸ், முர்தஸ் மேக்னட்ஸ் அணிகள் மோதின. இதில் 38க்கு 51 புள்ளிகள் பெற்று முர்தஸ் மேக்னஸ் அணி வெற்றி பெற்றது. இன்று 5 போட்டிகள் நடக்கிறது.
பல்வேறு சுற்று போட்டிகள் நடத்தி 6 அணிகள் இறுதிப் போட்டிக்கு தேர்ந்தெடுக்கப்பட உள்ளன. இந்த கபடி போட்டிகள் அடுத்த ஆண்டு ஜனவரி மாதம் 5ஆம் தேதி வரை நடைபெற உள்ளது குறிப்பிடத்தக்கது. திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் நடந்த சாலை விபத்தில் புதுச்சேரி அமைச்சர் சந்திர பிரியங்கா அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினார். புதுச்சேரி மாநில போக்குவரத்து துறை அமைச்சராக இருந்து வருபவர் சந்திர பிரியங்கா. இவர் திருச்சியில் நடந்த நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்றுவிட்டு காரைக்காலுக்கு காரில் திரும்பி சென்று கொண்டிருந்தார். திருச்சி காவிரி பாலம் அருகே அமைச்சரின் காரும் சென்று கொண்டிருந்தது. அப்பொழுது அடுத்தடுத்து வந்த வாகனங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக மோதியது. இந்த விபத்தில் அதிர்ஷ்டவசமாக அமைச்சர் சந்திர பிரியங்கா உயிர் தப்பினார். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்ற போக்குவரத்து காவலர்கள் அமைச்சர் சந்திர பிரியங்காவை பத்திரமாக மீட்டு புதுச்சேரிக்கு அனுப்பி வைத்தனர். இந்த விபத்து குறித்து காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுவை காலாப்பட்டு மத்திய சிறையில் கைதிகளிடையே திடீர் மோதல் ஏற்பட்ட நிலையில் போக்சோ வழக்கில் கைதான ஒருவரின் மண்டை உடைந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரி காலாப்பட்டில் மத்திய சிறைச்சாலை உள்ளது. இங்கு 200க்கும் மேற்பட்ட கைதிகள் அடைக்கப்பட்டுள்ளனர். அங்கு புதுவை ரெட்டியார்பாளையம் போலீஸ் எல்லைக்குட்பட்ட ஒரு சிறுமியை பலாத்காரம் செய்ததாக போக்சோ வழக்கில் கைது செய்யப்பட்ட ரெட்டியார்பாளையம் மூலவன் என்பவரும் மத்திய சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். இவர் சிறையில் உள்ள கழிப்பறை அருகே நின்று கொண்டிருந்த நிலையில் அங்கு திருட்டு மற்றும் கொலை முயற்சி வழக்கில் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருந்த திருக்கனூரை சேர்ந்த குமரன் என்ற செல்வம் வந்தார். அப்பொழுது மூலவனை குமரன் அவதூறாக பேசியதாக கூறப்படுகிறது. அதைத் தொடர்ந்து கைதிகள் இருவருக்கும் இடையே திடீரென வாக்குவாதம் ஏற்பட்டது. பின்னர் வாக்குவாதம் முற்றவே இருவரும் கைகலப்பில் ஈடுபட்டனர். இதில் ஆத்திரமடைந்த குமரன் அங்கிருந்து இரும்பு வாளி எடுத்து மூலவனை தாக்கினார். இதில் அவரது மண்டை உடைந்து ரத்தம் பீரிட்டு வெளியேறியது. வலியால் அவர் அலறி துடித்தார். கைதிகளிடையே மோதல் நடப்பது அறிந்து அங்கு சிறை வார்டன் சக்கரவர்த்தி விரைந்து வந்து இருவரையும் சமாதானம் செய்ய முயன்றார். ஆனால் அதை மீறி இருவரும் கட்டி புரண்டு சண்டையில் ஈடுபட்டனர். இதனைத் தொடர்ந்து 2 பேர் மீதும் சிறை காவலர்கள் லத்தியா லேசான தடியடி நடத்தி மோதலை விளக்கினர். சிறையில் 2 கைதிகளிடையே ஏற்பட்ட மோதல் அங்குள்ள சக கைதிகளிடையே பரபரப்பை ஏற்படுத்தியது. பின்னர் மோதலில் மண்டை உடைந்து காயமடைந்த கைதி மூலவனை சிகிச்சைக்காக காலாப்பட்டில் உள்ள தனியார் ஆஸ்பத்திரியில் சிறை காவலர்கள் சேர்த்தனர். அங்கு அவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இது குறித்து சிறை கண்காணிப்பாளர் பாஸ்கர் காலாப்பட்டு போலீசில் புகார் அளித்தார். அதன் பேரில் போலீசார் கைதிகள் இருவர் மீதும் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். WFF பாண்டிச்சேரி சங்கம் சார்பில் தென்னிந்திய அளவில் நடைபெற்ற ஆண்கள் மற்றும் பெண்கள் உடல் கட்டமைப்பு போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் பட்டங்களையும் பதக்கங்களையும் வழங்கி பாராட்டினார். WFF புதுச்சேரி சங்கம் சார்பில் தென்னிந்திய அளவிலான ஆண்கள் மற்றும் பெண்கள் உடல் கட்டமைப்பு போட்டி லாஸ்பேட்டில் உள்ள அரசு உள்விளையாட்டு மைதானத்தில் நடைபெற்றது. இதில் பல்வேறு பிரிவுகளின் கீழ் போட்டியாளர்கள் தங்களது கட்டுமஸ்தான உடல் அமைப்புகளை வெளிப்படுத்தியதன் மூலம் ஆணழகன் மற்றும் பல்வேறு பிரிவுகளின் கீழ் முதல் 3 இடங்களை பிடித்தனர். வெற்றி பெற்ற வீரர்களுக்கு உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம், குடிமைப் பொருள் துறை அமைச்சர் சாய் சரவணன், சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி ஆகியோர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு பட்டங்களையும் பதக்கங்களையும் வழங்கி வீரர்களுக்கு வாழ்த்து தெரிவித்தனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை புதுச்சேரி மாநில தலைவர் மணிகண்டன் உட்பட புதுச்சேரி நிர்வாகிகள் செய்திருந்தனர். புதுச்சேரியில் உழற்கரை மற்றும் ஊசுடு தொகுதி சார்பில் நடைபெற்ற திராவிட மாடல் பயிற்சி பாசறையில் 1000க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் பங்கேற்று திராவிட இயக்க வரலாறு குறித்து தெரிந்து கொண்டனர். புதுச்சேரி மாநில இளைஞரணி சார்பில் உழற்கரை மற்றும் ஊசுடு தொகுதிக்கான திராவிட மாடல் பயிற்சி பாசறை கூட்டம் உழற்கரை தொகுதி செயலாளர் கலி கார்த்திகேயன் மற்றும் கழக பொருளாளர் லோகையன் ஏற்பாட்டின் பேரில் ரெட்டியார்பாளையம் பகுதியில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் மாநில அமைப்பாளர் சிவா தலைமையில் நடைபெற்றது. இதில் மாநில சுயாட்சி என்ற தலைப்பில் கழக கொள்கை பரப்பு துணை செயலாளர் முனைவர் சபாபதி மோகன் பேசினார். தொடர்ந்து திராவிட இயக்க வரலாறு என்ற தலைப்பில் சமூக நீதி, திமுக வரலாறு, பெரியார், அண்ணா, கலைஞர், மு.க. ஸ்டாலின் குறித்த கருத்துரைகளை கழக செய்தி தொடர்பு இணை செயலாளர் வழக்கறிஞர் தமிழன் பிரசன்னா எடுத்துரைத்தார். இந்நிகழ்ச்சியில் அவைத் தலைவர் SP சிவகுமார், சட்டமன்ற உறுப்பினர்கள் அனிபால் கென்னடி, சம்பத், செந்தில்குமார், மாநில இளைஞரணி அமைப்பாளர் காந்தி உள்ளிட்ட ஏராளமான திமுக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர்.
புதுச்சேரி காரைக்காலை சேர்ந்த 4 கலைஞர்களுக்கு சங்கீத நாடக அகாடமி விருதை மத்திய அரசு அறிவித்துள்ளது. இந்த விருது கிடைத்துள்ளது புதுச்சேரியை சேர்ந்த மக்களுக்கு தன் மூலம் பெருமை சேர்த்துள்ளதாகவும் தனது உடுக்கை கலையை அனைத்து இடத்திலும் கொண்டு செல்ல பாடுபடுவேன் என விருது பெற உள்ள சேகர் நெகிழ்ச்சியுடன் தெரிவித்துள்ளார். ஆண்டுதோறும் இசை, நாடகம், பாரம்பரிய கலைகள் மற்றும் பொம்மலாட்டு பிரிவுகளில் சிறந்து விளங்கும் கலைஞர்களுக்கு சங்கீத நாடக அகாடமி விருதுகள் வழங்கப்படுவது வழக்கம். தேர்வு செய்யப்படும் கலைஞர்களுக்கு விருதுடன் ரூபாய் 1 லட்சம் மற்றும் தாமிர பட்டயம் வழங்கப்படும். இந்நிலையில் கடந்த 2019 முதல் 2020 மற்றும் 2021 ஆண்டுகளுக்கான சங்கீத நாடக அகாடமி விருதுகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. இதில் புதுச்சேரி மாநிலத்திற்கு வரலாற்று சிறப்புமிக்க 4 விருதுகள் வழங்கப்பட்டுள்ளது. 75வது சுதந்திர தின அமுத பெருவிழாவை முன்னிட்டு 75 வயதுக்கு மேற்பட்ட மாநிலத்தின் சிறந்த மூத்த கலைஞர்களுக்கு வழங்கப்படும் சிறப்பு விருதான சங்கீத நாடக அகாடமியின் உயரிய சிறப்பு விருதான அமிர்த விருதுக்கு காரைக்கால் கலைஞர் சுப்பையா தேர்வு செய்யப்பட்டுள்ளார். காரை சுப்பையா என அழைக்கப்படும் அவரின் இசை மற்றும் நாடக சேவைக்காக இந்த விருது அறிவிக்கப்பட்டுள்ளது. காரைக்கால் பொம்மலாட்ட கலைஞர் வீராசாமி சீனிவாசன் சங்கீத நாடக அகாடமியின் புரஸ்கார் விருதுக்கு தேர்வு செய்யப்பட்டுள்ளார். இதேபோல் புதுச்சேரியை சேர்ந்த கிராமிய கலைஞர் சேகர் இளையோருக்கான யுவ புரஸ்கார் விருதுக்கு தேர்வாகி உள்ளார். புதுச்சேரியை சேர்ந்த சுரேஷ் கிராமிய கலை விருதுக்கு தேர்வு செய்யப்பட்டுள்ளார். இந்திய அளவில் புதுச்சேரி காரைக்காலை சேர்ந்த 4 கலைஞர்கள் சங்கீத நாடக அகாடமியின் விருதுக்கு தேர்வு செய்யப்பட்டுள்ளனர். இது கலைஞர்களிடையே மகிழ்ச்சி ஏற்படுத்தியுள்ளது. தேசிய விருதுக்கு தேர்வு செய்யப்பட்டது குறித்து பேசிய கிராமிய கலைஞர் சேகர் தான் மங்களம் தொகுதியில் வசித்து வருவதாகவும் பம்பை உடுக்கை கலையில் சிறந்து விளங்குவதாகவும் இந்த பாரம்பரிய கலைகள் தற்பொழுது அழிந்து வரும் நிலையில் அவற்றை பாதுகாக்கவும் அனைவரிடத்திலும் பாரம்பரிய கலை கொண்டு செல்லும் வகையில் பல்வேறு நிகழ்ச்சிகளை நடத்தி வருவதாகவும் மேலும் புதுச்சேரி, தமிழகம், அந்தமான் நிக்கோபார் தீவு, பெங்களூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளுக்கு சென்று பம்பை உடுக்கை தொடர்பான நிகழ்ச்சிகளை நடத்தி இந்த கலை அனைவரும் அறியும் வகையில் செய்து வருவதாக கூறினார். இந்நிலையில் தனக்கு மத்திய அரசின் விருதான கிராமிய கலை அமிர்த விருதுக்கு தேர்வு செய்யப்பட்டுள்ளது மகிழ்ச்சி அளிப்பதாகவும் தொடர்ந்து இந்த கலையை அழியாமல் பாதுகாக்கவும் உலகம் முழுவதும் அனைத்து இடத்திலும் கொண்டு சேர்க்க அனைத்து முயற்சிகளை எடுப்பேன் என நெகிழ்ச்சியுடன் தெரிவித்துள்ளார். பெண்களுக்கு எதிரான சர்வதேச வன்முறை தடுப்பு பிரச்சாரம் மற்றும் பாலின அடிப்படையிலான வன்முறை தடுப்பு கருத்தரங்கில் ஏராளமான பெண்கள் கலந்து கொண்டு பயனடைந்தனர். மக்கள் சமூக வளர்ச்சி நிறுவனம், மைத்திரி தேசிய பெண்கள் கூட்டமைப்பு, அதேகம் பின்னகத்துடன் இணைந்து பெண்களுக்கு எதிரான சர்வதேச வன்முறை தடுப்பு பிரச்சாரத்தை புதுச்சேரி முழுவதும் செய்து வருகிறது. அதன்படி பாலின அடிப்படையிலான வன்முறை தடுப்பு கருத்தரங்கம் மக்கள் சமூக வளர்ச்சி நிறுவனத்தில் அதன் தலைவர் டாக்டர் மோகன சுந்தரம் தலைமையில் நடைபெற்றது. இதில் குடும்ப நல ஆலோசகர் வித்யா அனைவரையும் வரவேற்றார். இதில் சிறப்பு விருந்தினராக புதுச்சேரி மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை குடும்ப வன்முறை தடுப்பு அதிகாரி சித்ரா பிரியதர்ஷினி கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். மேலும் இதில் அதேகம் பின்னகத்தின் நிர்வாக அரங்காவலர் லலிதாம்பாள், வழக்கறிஞர் ஜெயந்த், ஜிப்மர் சமூக சேவை அதிகாரி சித்ரலேகா, மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் தமிழரசன், குடும்ப நல ஆலோசகர் பத்மாவதி, அருணகிரி, ரவிச்சந்திரன் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டு பெண்களுக்கு ஏற்படும் பாலின அடிப்படை பிரச்சனைகள் பற்றியும் அந்த பிரச்சனை எவ்வாறு எதிர்கொள்வது, பாலின பிரச்சனைகளில் பாதிக்கப்படும் பெண்களுக்கு எவ்வாறு நிவாரணம் பெறுவது உட்பட பல்வேறு பிரச்சனைகளுக்கு தீர்வு காணும் நோக்கில் சிறப்புரையாற்றினார்கள். இதில் 100க்கும் மேற்பட்ட சுய உதவி குழுக்களை சார்ந்த ஏராளமான பெண்கள் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை சமூக வளர்ச்சி நிறுவன ஊழியர்கள் செல்வி, பிரவீனா உட்பட பலர் செய்திருந்தனர். புதுச்சேரி ராதை அறக்கட்டளை மற்றும் புதுச்சேரி திருக்குறள் மன்றம் இணைந்து நடத்தி மறைந்த மூத்தறிஞர் முனைவர் அவ்வை து. நடராசனுக்கு நினைவேந்தல் செலுத்தும் நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் கலந்து கொண்டு மலர் வணக்கம் செலுத்தினார். புதுச்சேரி ராதை அறக்கட்டளை மற்றும் புதுச்சேரி திருக்குறள் மன்றம் இணைந்து மறைந்த மூத்தறிஞர் முனைவர் அவ்வை து. நடராசனுக்கு நினைவேந்தல் மற்றும் மலர் வணக்கம் செலுத்தும் நிகழ்வு புதுச்சேரி கல்வி பங்களா வளாகத்தில் நடைபெற்றது. நிகழ்விற்கு ராதி அறக்கட்டளை நிறுவனர் தலைமை வகித்தார். திருக்குறள் மன்ற நிறுவனர் லட்சுமி நாராயணன் முன்னிலை வகித்தார். சிறப்பு அழைப்பாளராக பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் கலந்து கொண்டு அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த முனைவர் அவ்வை து. நடராசனின் உருவப்படத்திற்கு மலர் வணக்கம் செலுத்தி நினைவேந்தல் உரை நிகழ்த்தினார். மேலும் விழாவில் பேராசிரியர் பஞ்சாங்கம், பேராசிரியர் கிருட்டினகுமார், செந்தமிழ் செம்மல், சீனி வேணுகோபால், தீன் தமிழ் தென்றல், கோவிந்தராசு, சீனு தமிழ்மணி,
பேராசிரியர் வெங்கடசுப்பா நாயக்கர், சுகுமாரன் ஆகியோர் புகழ் வணக்க உரையாற்றினர். தொடர்ந்து பாவலர் குமாரவேலு கவிதை வாசிக்க பேராசிரியர் சந்திரசேகர், வில்லியனூர் வெங்கடேசன், வேணு ஞானமூர்த்தி, அரங்க விஜயசங்கர், பாலசுந்தரம், ராசாராம், ஞானசேகரன், புலவர் சொக்கலிங்கம், சின்னசேகர் தியாகராஜன், ஓவியர் அன்பழகன் மற்றும் தமிழறிஞர்கள் கலந்து கொண்டு மலர் வணக்கம் செலுத்தினர். நிகழ்ச்சியின் இறுதியில் புதுவை தமிழ் நெஞ்சன் நன்றி கூறினார். தனசுந்தரம்பாள் அறக்கட்டளை சார்பில் நோனாங்குப்பம் ஆற்றங்கரையோரம் 2000 பனை விதைகள் நடவு செய்யும் பணியினை சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் தொடங்கி வைத்தார். நாட்டின் 75வது சுதந்திர தின அமுத பெருவிழாவை முன்னிட்டு தனசுந்தரம்பாள் அறக்கட்டளை சார்பில் 75,000 பனை விதை நடும் நிகழ்ச்சி கடந்த ஆகஸ்ட் மாதம் துவங்கப்பட்டது. தற்பொழுது இறுதி கட்டமாக நோனாங்குப்பம் ஆற்றங்கரையோரம் 2000 பனை விதைகள் நடவு செய்யும் நிகழ்ச்சி நடைபெற்றது. அறக்கட்டளை தலைவர் ஆனந்தன் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் கலந்து கொண்டு பனை விதை நடவு நிகழ்ச்சியை துவக்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் தனசுந்தரம்பாள் அறக்கட்டளை நிர்வாகிகள், தன்னார்வலர்கள், திருநங்கைகள், மாணவர்கள் உட்பட பலர் பங்கேற்றனர். புதுவையில் தற்பொழுது 4 பேர் மட்டுமே கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டு சிகிச்சையில் உள்ளனர். புதுவையில் நேற்று காலை 10 மணியுடன் நிறைவடைந்த 24 மணி நேரத்தில் 107 பேருக்கு கொரோனா பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டது. அவர்களில் யாருக்கும் தொற்று பாதிப்பு இல்லை. நேற்று 2 பேர் குணமடைந்துள்ளனர். தற்பொழுது 4 பேர் மட்டுமே வீடுகளில் தனிமைப்படுத்தப்பட்டு தொடர் சிகிச்சையில் உள்ளனர். நேற்று முன்தினம் முதல் தவணை தடுப்பூசி 13 பேரும், இரண்டாவது தவணை தடுப்பூசி 450 பேரும், பூஸ்டர் தடுப்பூசி 905 பேரும் செலுத்திக் கொண்டனர். புதுச்சேரியில் இதுவரை 22,64,864 டோஸ் தடுப்பூசி செலுத்தப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. வில்லியனூர் அருகே ரவுடி வெட்டி கொலை செய்த வழக்கில் கஞ்சா வியாபாரி உள்ளிட்ட 4 பேரை போலீசார் கைது செய்தனர். புதுச்சேரி வில்லியனூர் அருகே கனுவாப்பேட் பகுதியைச் சேர்ந்தவர் பிரவீன்குமார். இவர் மீது பல்வேறு வழக்குகள் நிலுவையில் உள்ளது. கடந்த 2 நாட்களுக்கு முன் ஆரியபாளையம் சங்கரபரணி ஆற்றங்கரையோரம் பிரவீன்குமார் தனது நண்பர்களுடன் மது அருந்து கொண்டிருந்த போது ஏற்பட்ட தகராறில் வெட்டி கொலை செய்யப்பட்டார். பிரவீன்குமாரின் உடலை கைப்பற்றி வில்லியனூர் போலீசார் நடத்திய விசாரணையில் கஞ்சா விற்பனை குறித்து போலீசுக்கு தகவல் தெரிவித்ததால் ஆத்திரமடைந்து கோட்டைமேட்டை சேர்ந்த கஞ்சா வியாபாரி முகிலன் தனது கூட்டாளிகளான மதன், கிருஷ்ணன், கார்த்தி ஆகியோருடன் சேர்ந்து கொலை செய்தது கண்டுபிடிக்கப்பட்டது. இதனை அடுத்து 3 பேரையும் கைது செய்த போலீசார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி மத்திய சிறையில் அடைத்தனர். புதுச்சேரியில் 253 காவலர் பணியிடங்களுக்கு தகுதியானவர்கள் இன்று முதல் இணையவழியில் விண்ணப்பிக்கலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக புதுச்சேரி காவல்துறை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் புதுவை காவல்துறையில் 253 காவலர் பணியிடங்கள் நேரடி நியமனம் மூலம் நிரப்பப்பட உள்ளன. புதுவையை பூர்வீகமாக கொண்டவர்கள் வசிப்பவர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. பெண்களுக்கு 33% இட ஒதுக்கீடு என்ற அடிப்படையில் 83 இடங்கள் நிரப்பப்பட உள்ளன. கல்வி தகுதியாக 12ஆம் வகுப்பு அல்லது அதற்கு இணையாக தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். விண்ணப்பதாரர்கள் 18 முதல் 24 வயதுக்குள் பட்டவர்களாக இருக்க வேண்டும். ஓபிசி, எம்பிசி, பிசிஎம், இபிசி ஆகிய பிரிவினருக்கு கூடுதலாக 3 ஆண்டுகளும், எஸ்சி, எஸ்டி பிரிவினருக்கு கூடுதலாக 5 ஆண்டுகளும் வயது வரம்பில் தளர்வு உள்ளது. இன்று முதல் டிசம்பர் 27ஆம் தேதி வரை இணையவழியில் விண்ணப்பிக்கலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. வில்லியனூர் அருள்மிகு ஸ்ரீ கோகிலாம்பிகை உடனுரை திருக்காமேஸ்வரர் ஆலயத்தில் 108 சங்காபிஷேக பூஜை நடைபெற்றது. புதுவை மாநிலம் வில்லியனூர் அருள்மிகு ஸ்ரீ கோகிலாம்பிகை உடனுரை திருக்காமேஸ்வரர் ஆலயத்தில் கார்த்திகை மாதத்தின் 2வது சோமவாரத்தை முன்னிட்டு 108 சங்காபிஷேக சிறப்பு யாக பூஜை நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து சிவபெருமானுக்கு சிறப்பு அபிஷேகங்களும் மற்றும் 108 சங்காபிஷேகமும் நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்து சிவபெருமானை வழிபட்டு சென்றனர். மேலும் இவ்விழாவிற்கான ஏற்பாடுகளை ஆலய தலைமை அர்ச்சகர், சிவகுருக்கள், ஆலய சிறப்பு நிர்வாக அதிகாரி மற்றும் ஆலய சிவாச்சாரியர்கள் செய்திருந்தனர். திமுக இளைஞரணி செயலாளர் சட்டமன்ற உறுப்பினர் உதயநிதி ஸ்டாலின் பிறந்தநாள் விழா அரியங்குப்பம் தொகுதி சார்பில் தேங்காய் திட்டில் கொண்டாடப்பட்டது.
திராவிட முன்னேற்றக் கழக இளைஞரணி செயலாளர் சட்டமன்ற உறுப்பினர் உதயநிதி ஸ்டாலின் பிறந்தநாள் விழா புதுச்சேரி மாநிலம் அரியங்குப்பம் சட்டமன்ற தொகுதி தேங்காய் திட்டில் பட்டாசு வெடித்தும் பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கி வாழ்த்து முழக்கமிட்டு மிக சிறப்பாக கொண்டாடப்பட்டது. நிகழ்ச்சியில் தலைமை பொதுக்குழு உறுப்பினர் சக்திவேல், தொகுதி செயலாளர் சீதாராமன், தொகுதி இளைஞரணி அமைப்பாளர் அரசு, மாநில பொறியாளர் அணி அருண்குமார், முகுந்தன், மாநில இலக்கிய அணி கலிவரதன் மற்றும் திமுக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பாக ஈழப்போரில் உயிர்நீத்த வீரர்களுக்கு வீரவணக்கம் செலுத்தப்பட்டது. புதுச்சேரி விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஊசுடு தொகுதி சேதராப்பட்டு முகாம் சார்பாக சேதராப்பட்டு முக்கிய சாலையில் ஈழப்போரில் உயிர்நீத்த போராளிகளுக்கு மாவீரர் நாளான நேற்று வீரவணக்கம் செலுத்தப்பட்டது. இந்நிகழ்வில் புதுச்சேரி விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஊசுடு தொகுதி பொருளாளர் முருகையன், தொழிலாளர் விடுதலை முன்னணியின் ஊசுடு தொகுதி அமைப்பாளர் வில்லாளன் என்கிற விஜயன் மற்றும் முகாம் தோழர்கள், ஆட்டோ சங்க நிர்வாகிகள் கலந்து கொண்டு வீரவணக்கம் செலுத்தினர். இந்தி நடிகர் அமிதாப் பச்சன் பெயரில் ஆன்லைன் விளையாட்டில் கார் பரிசு விழுந்ததாக கூறி வட்டிக்கடைக்காரரிடம் பண மோசடி செய்தது குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுச்சேரி தவளக்குப்பம் அடுத்த பூரணங்குப்பம் சாலையில் வட மாநிலத்தை சேர்ந்த சுரேஷ் என்பவர் வட்டிக்கடை நடத்தி வருகிறார். கடந்த மாதம் இந்தி நடிகர் அமிதாப் பச்சன் பெயரில் ஆன்லைனில் கேபிசி என்ற ஆன்லைன் கேமில் விளையாட இவருக்கு அழைப்பு வந்தது. எளிமையாக கேட்கப்படும் கேள்விகளுக்கு பதில் அளித்தவர்களுக்கு ஆசையை தூண்டும் வகையில் தங்களுக்கான பரிசு தபால் மூலம் அனுப்பப்படும் என்று அறிவிக்கப்படுகிறது. அதே வகையில் சுரேஷுக்கு கொரியர் மூலம் ஒரு கவர் வந்தது. அதில் சுரேஷுக்கு விலை உயர்ந்த கார் பரிசாக கிடைத்துள்ளது என்றும் அறிவிக்கப்பட்டிருந்தது. இதனை நம்பி அவர் காரை பெறுவதற்கு ஆசையில் மீண்டும் ஆன்லைன் கேமுக்குள் சென்றார். அப்பொழுது அவருக்கு காருக்கான ஜிஎஸ்டி வரி, சேவை வரி என பணம் அனுப்புமாறு கேட்டு 40,000 ரூபாய் வரை பணத்தை பெற்றுள்ளனர். அதனைத் தொடர்ந்து தங்களது பணிகள் அனைத்தும் நிறைவு பெற்று விட்டது. இன்னும் 49,500 கட்டினால் கார் வீடு தேடி வரும் என அறிவிப்பு வந்தது. அப்பொழுது தான் ஆன்லைன் கேம் மூலம் பணம் பறிக்கும் கும்பலிடம் சிக்கியது தெரிய வந்ததை தொடர்ந்து சுரேஷ் அரியங்குப்பம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். இது குறித்து அரியங்குப்பம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன.